Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி கடந்த ஞாயிற்றுக்கிழமை டெல்லி சென்றவர் 3 நாட்களாக அங்கே தான் இருந்து வராரு. இந்த டெல்லி பயணத்தில் பிரதமர் அலுவலக அதிகாரிகள், உள்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள்னு பல உயரதிகாரிகளை சந்தித்து விவாதித்திருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. தமிழக அரசுக்கு எதிரான ஆலோசனையாக தான் இது நடத்தியிருக்கோம், வேறு என்ன நடத்தியிருக்க முடியும்னு பல்வேறு தரப்பினரும் பேசிகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் தான் தேசிய பாதுகாப்பு அறிவுரை கழக நிர்வாகிகளோட நடத்திய ஆலோசனையின் போது தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்தும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி ஆலோசனை செஞ்சதாக சொல்லப்பட்டது. தேசிய பாதுகாப்பு அறிவுரை கழகத்தின் உறுப்பினர்களோட ராஜ்பவனில் சீரியஸ் டிஸ்கஸ் நடத்தியிருக்காரு ஆளுநர் ஆர்.என். ரவி. இந்த கூட்டத்தில் 10 பேர் கலந்து கொண்டாங்க. தேசிய பாதுகாப்பு குறித்த பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் சமீப மாதங்களில் நடந்துள்ள சில சட்ட ஒழுங்குக்கு எதிரான விவகாரங்கள் ஆலோசிக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் நடந்த சில கொலைகள், தாக்குதல் பற்றியெல்லாம் இதில் ஆலோசனை செய்யப்பட்டதாம். தேசிய பாதுகாப்பு அறிவுரை கழகத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகமிருந்து கிடைத்த பல தகவல்களின் அடிப்படையிலும் இந்த ஆலோசனை நடந்ததாக சொல்லப்படுது. சமீப நாட்களாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு தொடர்பான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட இதை பற்றி கடுமையான புகார்களை முன் வச்சிருக்காரு. சமீபத்தில் கூட கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நீதிமன்ற வளாகத்தில் பட்டப்பகலில் வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் அறிவாளால் கொடூரமாக வெட்டப்பட்டதா வந்த செய்தி அதிர்ச்சி அளித்தது. இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வைத்த விமர்சனத்தில் இந்த விடியா திமுக ஆட்சியில் மருத்துவத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, நீதித்துறை என அரசு வளாகங்களிலேயே துறை வாரியாக நடைபெறும் கொலைகள் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லும் சட்ட ஒழுங்கின் நிலை என்ன என்பதை தெளிவாக காட்டுது. விளம்பரத்தில் மட்டுமே ஆட்சி காலத்தை நகர்த்தி விடலான்ற எண்ணத்தில் தன்னுடைய பணிகளை மேற்கொள்ளாமல் தமிழ்நாட்டு மக்களோட பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ள விடியா முதல்வருக்கு எனது கண்டனம். மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் கண்ணனுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க திமுக அரசை வலியுறுத்துறேன்னு சொல்லியிருந்தாரு. இப்படிப்பட்ட சூழலில் ஆளுநர் ஆர்.என். ரவியோட இந்த டெல்லி பயணம் எதற்காக, இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் இருக்கவங்க பலருமே கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.